गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 23 2011 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம், உத்தராயணம், ஹேமந்த ரித்து, மகர மாதம், அதாவது தை மாதம், கிருஷ்ணபக்ஷம், பஞ்சமி திதி. இன்னைக்கு உத்தரா பல்குனி நட்சத்திரம். இன்னைக்கு அமிர்த யோகம். இப்பேற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு
நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தில் 32வது ஸ்லோகத்திலேருந்து 50வது ஸ்லோகம் பர்யந்தம் இன்னைக்கு பார்ட் 2, அந்த 15வது அத்தியாயத்தினுடைய பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் இதே 15வது அத்தியாயத்தில் முதல்ல பல ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணோம். இந்த அத்தியாயத்தில் சனகாதிகள் வைகுண்டத்தில் நுழைஞ்ச வைபவத்தை சொல்கிறாள். போன வாரம் பார்த்தபோது வைகுண்ட வர்ணனை, வைகுண்டம்னா அதில் எப்படி இருக்குங்கிறதான வர்ணனை பல ஸ்லோகங்களில். இவள் அங்கே உள்ளே நுழைஞ்சாள். இப்போ உள்ளே நுழைஞ்ச போது பகவானுக்கு பரிச்சரணை பண்ணக்கூடிய வேலைக்காராள் 2 பேர், ஜெய விஜயாள்னு 2 பேர். அவள் காவல் காத்துருக்கப்பட்டவாள். அவள் 7வது கேட்டுக்குள்ளே இந்த சனகாதி மகரிஷிகள் 4 பேரும் உள்ளே நுழையிற சமயத்தில் தங்களுடைய தண்டத்தினால அவளை தடுத்தாலாம், உள்ளே போகக்கூடாதுன்ட்டு. அது வரையும் தான் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அதனால் அவளுக்கு சாபம் கொடுக்கணும், இப்போ ஏற்பட்ட ஒரு துர்குணம் படைச்சவாள் வைகுண்டத்தில் இருக்காளேன்னு ஆச்சரியப்பட்டு போய் அவளுக்கு சிக்ஷை கொடுக்கணுங்கிறதாக மனசில் தீர்மானம் பண்ணத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு பகவத் பக்தாளுக்கு ஒரு அபச்சாரம் நடந்ததேன்னு பகவான் பொறுக்க முடியாமல் தான் உள்ளே உட்கார்ந்திருந்த வைகுண்டத்தில் உட்கார்ந்திருந்த பகவான் காலாலேயே நடந்து ஓடி வந்தாளாம். வந்து பார்த்து தன் பக்தாளுக்கு இப்படி ஆயிடுத்தேன்னுட்டு. அப்போது பகவத் தரிசனம், இந்த சனகாதிகளுக்கு பகவத் தரிசனம் ஏற்பட்டது. அதையும் சொல்கிறாள். இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் இப்போது பல ஸ்லோகங்களில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த அத்தியாயத்தில் தான் ஜெய விஜயாளுக்கு சாபம் ஏற்பட போகிறது. இந்த ஸ்லோகங்களெல்லாம் இன்றைக்கி பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே 3. ஸ்கந்தே 15. ஸ்ரீ ஹரே நமஹ. 32வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பம். ஒரு 4-5 ஸ்லோகம் விட்டு சொல்லிவிட்டு அர்த்தம் சொல்லிவிட்டு அதன் பிறகு அத்தியனம் பண்ணி மறுபடியும் ஒரு 4-5 ஸ்லோகங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். அதன் பிறகு மறுபடியும் அத்தியனம் பண்ணுவோம். இப்படியாக இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. முனயः ஊச்சுः கோ வாமிஹைத்ய பகவத் பரிச்சன்யயோச்சைः தத்தர்மிணாம் நிவசதாம் விஷமஸ்வபாவः தஸ்மின் பிரசாந்த புருஷே கதவிக்ரஹே வாம் கோவாத்மவத் குஹகயோः பரிசங்கனீயः. முனையா ஊச்சுகு. சனகாதி முனிகள்லாம் பேச ஆரம்பித்தாளாம். என்ன சொன்னாள்? கோவாமிஹைத்ய பகவத் பரிச்சன்யயோச்சைஹி தத்தர்மிணாம் நிவசதாம் விஷமஸ்வபாவः. வைகுண்டத்தில் இருக்கப்பட்டவா எல்லாரும் நல்ல தர்மங்கள் பண்ணி பகவானை ஆராதிச்சு அதனால் அங்கே வைகுண்டத்துக்கு வந்திருக்கிற பாக்கியசாலிகள். அவளுக்கு எல்லாருக்கும் பகவானுக்கு எப்படி அனந்த கல்யாண குணங்கள் பொருந்தியவரோ அப்படி எல்லா விதமான மங்கள குணங்களும் அவள்கிட்ட இருக்குமா. அப்படி இருக்கப்பட்ட இந்த வைகுண்டம் இல்லையா, இங்கே இருக்கப்பட்ட வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட சிட்டிசன்ஸ் எல்லாம் அதே ஆத்ம குணங்கள், பகவான் மாதிரியே ஆத்ம குணங்கள் படைச்சவாளாக இருப்பாளே. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் 2 பேரும் பகவானுக்கு பரிச்சரணை பண்ணுறவாள். பரிச்சரணைன்னா இப்படி வேலைக்காராள் மாதிரி இருக்கப்பட்டவாள். பகவத் பரிச்சன்யயோச்சைஹி, பகவானுக்கு பரிச்சரணை பண்ணப்பட்டவாளா நீங்கள். எப்படி உங்களுக்கு விஷமஸ்வபாவா, இப்போ ஏற்பட்ட ஒரு வைஷமிய புத்தி வந்தது உங்களுக்கு? விஷம புத்தி எப்படி உங்களுக்கு வந்தது? ஒரு பகவத் பக்தாளை தடுத்து நிறுத்துறையிலே இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி மனசுக்குள்ளே வந்ததுன்னு நீங்கள் ஆச்சரியமாக இருக்கேன்னாள். தஸ்மின் பிரசாந்த புருஷே கத விக்கிரகே வாம் கோவாத்மவத் குஹகயோஹோ பரிசங்கனீயः. ஆத்மவத்து குஹகயோஹோ பரிசங்கனீயனாள். நீங்கள் உங்களை மாதிரியே எல்லாரையும் நினச்சுட்டேளா? என்ன சந்தேகப்பட்டு விட்டேளா? நீங்கள் கெட்ட குணங்கள் படைச்சவாளை ஒரு கால் இருக்கேளோங்கிறதாக உத்பிரேட்சிக்கிறாள் இந்த முனிகள் எல்லாம்.
அப்படி இருந்த தொண்டு தானே உங்களை மாதிரி தான் எல்லோரும் இருப்பாள்னு நினச்சிட்டேளே. இந்த பகவானை பார்க்க வரவாள்னா அந்த பகவத் குணங்கள் பொருந்தியவாளாக இருக்கப்பட்டவர்களல்லோ வருவாளிங்க. அதனால் பகவான் பிரசாந்த புருஷன் இல்லையா, அவனுக்கு எனிமின்னு ஒருத்தர் உண்டா. அதனால் அவனை போய் நான் பகவானை ரட்சிக்கிறதுக்காக நாங்கள் உங்களை நிறுத்தினோம்னு சொல்கிறது சரியான வாதம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு எனிமின்னு ஒருத்தருமே கிடையாதே. அதனால் நீங்கள் பண்ணது தப்புங்கிறதா எடுத்து சொன்னாள். நக்கியந்தரம் பகவதீக சமஸ்த குக்ஷௌ ஆத்மானமாத்மனி நபசீவ தீராः பஷ்யந்தி யத்ர யுவயோः சுரலிங்கினோ கிம் व्युत्पादितं हि उदरभेदि भयं यतोऽस्य न हि अन्तरं भगवतीह समस्तकुक्षौ. பகவானுடைய குக்ஷி, அவருடைய வயத்துக்குள்ளே தான் இந்த விஸ்வம் பூரா இருக்குது. இந்த விஸ்வத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பகவானுடைய குக்ஷியில் இருக்குது. ஒரே குக்ஷியில் இருந்தாக்கே அவளுக்கு சகோதராள்னு சொல்கிறது. சகோதரம் ஜாயத்தேன்னு அர்த்தம். அப்படி ஒரே உதரத்தில் இருக்கப்பட்ட எல்லாருமே சகோதர பாவம் இருக்கணும். எல்லாம் ஒரே வயத்துலேருந்து பிறந்தவாள் இல்லையா நம்மெல்லாம். அப்படி பகவானுடைய வயத்து சமஸ்த குக்ஷௌ ஆத்மானம் ஆத்மனி நபசீவ தீராः. அப்படி பகவானுடைய குக்ஷியில் பிறந்த அத்தனை பேரும் அந்த பகவானுக்கு எப்படி அந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு என்ன குணங்கள் இருக்குமோ அதே மாதிரி தானே இருப்பா எல்லாரும். நபசீவ தீராக. ஒரு பெரிய குடம் இருக்குன்னா அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கும் வெளியில் இருக்கப்பட்ட பெரிய ஆகாசத்துக்கும் வித்தியாசம் உண்டா? கிடையாது. அப்படி பகவான் பரமாத்மாவுடைய குக்ஷிக்குள்ளே இருந்த அத்தனை ஜீவராசிகளும் பகவத் குணம் பொருந்தியவர்கள் அல்லவா? அப்படி அல்லவோ தீராளான நல்ல தீராளாக இருக்கப்பட்டவா அப்படி நினைப்பாள். நாள் தீராக நாள் யார் தீராளுங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாள். ரூப கோஸ்வாமின்னு ஒரு பெரிய மகான், இந்த கௌட வைஷ்ணவிய சம்பிரதாயத்தில் அவர் பெரிய ஆத்தர். அவர் ரூப கோஸ்வாமின்னுட்டு அவர் ஒரு ஸ்லோகம் ஒன்று எழுதியிருக்கார். வாச்சோ வேகம் மனசக்காம வேகம் ஜிஹ்வா வேகம் உதரோபஸ்தான வேகம் ஏதான் வேகான் யோ விஷஹேத சயேவ தீரஹா. தீரஹானா யாருன்னாள், யார் தைரியம் பொருந்தியவன், யாரை தீரன்னு சொல்லணும்னாள். வாச்சோ வேகம், நம்ம வாக்கு இருக்கே, பேசுகிற சொல்லு இருக்கே, அதை கட்டுப்படுத்த தெரியணும். அதை கட்டுப்படுத்த தெரியாமல் என்ன வேணா வாய்க்கு வந்ததை பேசப்படாது. அப்படி பேசாமல் வாயை அடக்கிறவன் இருக்கானே, வாச்சோ வேகம் மனசக்காம வேகம், மனசில் பல காமங்கள் ஏற்படுறது, அதெல்லாம் அடக்கிறவன். ஜிஹ்வா வேகம், நாக்கு அடக்கிறவன். ஏன்னா எதை கண்டாலும் சாப்பிடணும்னு தோன்றுறது கடையில் போனால். அப்படி அந்த நாக்கு ஜிஹ்வாவை அடக்கிறவன். உதரோபஸ்தான வேகம், வயத்தடக்கிறவன். பாக்கி அந்நிய அங்கங்களை அடக்கிறவன் இருக்கானே, அவன் அல்லவோ ஏஷான் வேகான் யோ விஷஹேத்துன்னாள். இத்தனை வேகம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுறதே. ஏன்னா வாக்கு மனசு நாக்கு எல்லாம் வேகத்தை உண்டாக்குறது. வேகம்னா கண்ட்ரோல் இல்லாமல் இருக்க சொல்கிறது. அத்தனையும் யோ விஷயத்தை யார் ஜெயிச்சு விட்றானோ சயேவ தீரஹான்னாள். அதான் இங்கே போட்டிருக்காள். யார் தீராள் இருக்காளே அவள் இப்படி கண்ணாப்பினான்னு பேச மாட்டாள், இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாள். நீங்கள் தீராளா இல்லையேன்னு வருத்தப்படுறாள். பஷ்யந்தி யத்ர யுவயோஹோ சுரலிங்கினோ கிம் யுத்பாதிதம் ஹி உதரபேதி பயம் யதோஸ்ய. நீங்கள் பகவத் பார்ஷதாலாக இருந்துட்டு இந்த வைகுண்டத்துக்குள்ளான ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேள் சரிதான். சுரலிங்கினோஹோனாள். ஏன்னா தேவதைகள் வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட வாசிகள் என்னென்ன மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு எப்படி இருப்பாளோ அப்படியே இருக்கேள். பாஸ்போர்ட்டும் வச்சுட்டுருக்கேள், வைகுண்ட பாஸ்போர்ட். ஆனால் என்ன காரியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீர்கள், வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட மனுஷாளுக்குள்ள ஆத்ம குணங்கள் இல்லை உங்களுக்கு. யுத்பாதிதம் ஹி உதரபேதி பயம் யதோஸ்ய. 108 பயம் ஏற்படலாமா?
உதரபேதம் இருந்தால் தானே பயம் ஏற்படும். 100 வயத்தில் பிறந்த வேறு ஜாத்தியாக இருந்தால் தான் பயம் ஏற்படும். அதே அதே இதில் இருந்துட்டு இருந்தோம்னா பயம் ஏற்படாது. அப்படி உங்களுக்கு எண்ணம் இல்லை, அதனால்தான் உங்களுக்கு இந்த பேதபாவம் ஏற்பட்டு நீங்கள் எங்களை நிறுத்தினேள். அதுக்கு என்ன காரணம் தெரியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாள். தத்வாம் அமுஷ்ய பரமஸ்ய விகுண்டபர்த்து கத்தும் பிரகிருஷ்டமிக தீமஹி மந்ததீபியாம் லோகானிதோ விரஜமந்தரபாவதிருஷ்டியா பாபீயசஸ்திரயிமே ரிபவோஸ்ய யத்ர. உங்களுக்கு இதுக்கு ஒரு சிக்ஷை கொடுத்தானம்னாள். ஏன்னா இப்படி உங்களுக்கு மனசு விகல்பமாகவும் வைஷம புத்தியாகவும் இந்த வைகுண்டத்தில் இருக்கேலே, இதுக்கு ஏதான ஒரு சிக்ஷை பண்ணி உங்களுக்கு அதை ஸ்ட்ரைட்டன் அவுட் பண்ணணும். அதுக்கு என்னன்னு நாங்கள் யோசிக்கிறோம்னாள். தீமகின்னாள். நாங்கள் கொஞ்சம் இது அப்ரோப்ரியேட் பனிஷ்மெண்ட், அப்ரோப்ரியேட் மெத்தடாலஜி டு இம்ப்ரூவ் யூ. இது உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்குறேன்னு சொன்னாள். அப்போது இந்த வைகுண்டத்தை விட்டு உங்களை கீழே வேறு லோகத்துக்கு அனுப்பணும். எந்த லோகத்தில் 3 குணங்கள்னால ஜனங்கள் சிரமப்படுவாளோ, எங்கே 3 குணங்கள் ஒரு மனுஷனுக்கு எனிமியோ, என்ன 3 குணங்கள்? காமம், குரோதம், லோபம். இந்த 3 குணங்கள் மொத்தம் 6 விஷயங்கள் நம்ம அண்டித்துன்னா எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியன்னுட்டு அதில் முதல் 3 எடுத்துட்டால் காம, குரோத, லோபம். இந்த 3 மனுஷனுக்கு எனிமி. இந்த 3 எந்த லோகத்தில் இருக்கோ அந்த லோகத்துக்கு அனுப்புகிறேன், அதாவது பூலோகத்துக்கு அனுப்புகிறேன்னு அர்த்தம். அதுலேருந்து என்ன வியங்கியமாக சொல்கிறாள்னா, உனக்கு 3 ஜென்மா இருக்குது பூலோகத்தில், இந்த ஒவ்வொரு விதமான கெட்ட குணங்களுக்கும் ஒவ்வொரு ஜென்மா எடுத்துருவேன்னாள். நல்ல குரோதம், கோபம். அதான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிப்புன்னு 2 பேராக நீங்கள் 2 பேரும் பிறக்க போகிறேன் கீழே. காமம், ராவணன் கும்பகர்ணங்கிறதாக ஒரு அவதாரம் எடுத்து கீழே போய் நீங்கள் கஷ்டப்பட போகிறேன் பூலோகத்தில் போய். அப்புறம் லோபம், அதுக்காக சிசுபாலன், தந்தபக்தரன் என்று 2 பேராக கீழே போய் இருந்து கிருஷ்ணனால் உங்களுக்கு மோட்சம் அடைய போகிறேன் நீங்கள். அப்படி 3 அவதாரங்கள் கீழே போய் எடுக்க போகிறேன் நீங்கள். போய் எடுத்து நீங்கள் கஷ்டப்படணுங்கிறதாக அதுதான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். எந்த இடத்துக்கு போகணுன்னா, எந்த இடத்துல 3 எனிமீஸ், 3 குணங்கள் இருக்கே, காம, குரோத, லோபங்கிறதானது, அந்த இடத்துக்கு உங்களை அனுப்புகிறோம் நாள். தேஷாம் இதீரிதம் உபௌ அவதாரிய கோரம் தம் பிரம்மதண்டம் அனிவாரணம் அஸ்திரபூகைஹி சத்யோ ஹரேஹே அனுச்சரௌ உருபிப்யதஸ்தத் பாதக்ரஹௌ அபததாம் அதிகாதரேன. இதை கேட்ட உடனே இந்த ஜெய விஜயால் 2 பேரும் தேஷாம் இதீரிதம் உபௌ அவதாத்ய கோரம் தம் பிரம்மதண்டம் அனிவாரணம் அஸ்திரபூகைஹி சத்யோ ஹரேஹே அனுச்சரௌ உருபிப்யதஸ்தத் பாதக்ரஹௌ அபததாம் அதிகாதரேன. இவ்வாறு இந்த சனகாதிகள் வாயால் கேட்ட உடனே, இந்த சொல்ல கேட்ட உடனே அவள் 2 பேரும் என்ன பண்ணாள்னாள், அடடா இப்பேற்பட்ட ஒரு கோரமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாளே இவா, இந்த மாதிரி ஒரு பெரிய தண்டத்தை கொடுத்துட்டாளே. அது எப்பேற்பட்ட தண்டம்? இந்த 4 பேர் நல்ல பிரம்மஞானிகள் வாக்கால் வந்தது, அது பிரம்மதண்டம். அதை எதிர்த்து வேற எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எதிர்த்து சண்டை போட முடியாதபடி அந்த சொல்கள் வந்தது. அந்த சாபத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு வேற அனிவாரணம் அஸ்திர பூகைஹினால் அனிவாரணம் மாற்றவே முடியாது. அஸ்திர பூகைஹி அனிவாரணம். வேத எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் இவா வாயால் சொல்லி கொடுத்த ஒரு ஆயுதம் இருக்கே, அதை சண்டை போட முடியாதபடி அவ்வளவு தீவிரமான ஒரு சாபம் அது. கேட்டோடனே சத்யான்னாள். உடனே இன்ஸ்டன்டேனியஸ்லி அவள் 2 பேரும் என்ன பண்ணாலாம், ஹரேஹே அனுச்சரோ, பகவானுக்கு பரிச்சரணை பண்ணுறேன்னு இருக்கப்பட்ட அவள் 2 பேரும் உருபிப்யதஸ்தது, ரொம்ப பயந்தாளாம். உருன்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். ரொம்ப பயந்தாளாம். பாதக்ரஹௌ, காலில் விழுந்து காலை பிடிச்சிண்டாள். சனகாதிகளுடைய காலை போய் பிடிச்சிண்டாள். பிடிச்சிட்டு பாதக்ரஹௌ
அப்பதத்தான் அதி காத்தரேன நாள் ரொம்ப கவலையோடு கூடயும் பயத்தோடு கூடியும் நடுங்கி போய் அந்த சனகாதிகளுடைய காலை போய் பிடிச்சிருந்தாளாம். பூயான் அகோனி பகவத்பிஹி அகாரிதண்டோ யோனோ ஹரேத சுரஹேலனம் அப்யசேஷம் மாவோனுதாபகலயா பகவத் ஸ்மிருதிக்னஹ மோ பவேதிஹ துனௌ விரஜதோ ரதோதஹ அதோதா ரொம்ப கீழ்லோகத்தில் போய் விழப்போகிறோனுங்கள். அதில் பாதாளத்தில் போய் தளரையிலங்களே பூலோகத்தில் போய் நாங்கள் போகிறோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் கருணையோடு கூட உன்னை அனுகிரகம் பண்ணோம் நாள் என்ன நாள்? மாவோ அனுதாபகலையா பகவத் ஸ்மிருதிக்னா அப்படி கீழே பூலோகத்தில் 3 அவதாரங்கள் எடுத்து அசுராளாக பிறந்தா கூட பகவானை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுருக்கப்பட்டவாளாக இருக்கப்பட்ட ஒரு அசுராளாக எங்களுக்கு சாபம் கொடுத்து அனுப்புங்கன்னாள். ஏன்னா கீழே போனால் கூட பகவத் ஸ்மரணம் இருந்து கொடுத்தோம்னா திருப்பி நாங்கள் இங்கே வந்துடுவோம். அதான் ஆச்சாரியால் சொன்னால் மரணம்னா என்னங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாள். பகவத் விஸ்மரணமேவ மரணம்னாள். மரணம்னா வேற ஒன்றும் இல்லைடா, எப்பப்பெல்லாம் பகவானை நீ நினைக்கலையோ அப்பப்பெல்லாம் மரணம் தான் விட்டாள் ஆச்சாரியால். அப்படி பகவானை எப்போதும் நினச்சிட்டே இருந்துட்டோம்னா க்ஷேமத்தை அடைஞ்சிடுவாளாம். அதனால இவ சொன்னார், என்ன கோரமான சாபம் போட்டு எங்களை தள்ளுறையிலே, அப்படி இருந்தால் கூட எங்களுக்கு பகவத் ஸ்மிருதிக்னா நாங்கள் பகவத் ஸ்மிருதிக்னா இருக்கப்படாதுங்கிறாள். மானா இல்லைன்னு அர்த்தம். மாவோனு தாப கலையா பகவத் ஸ்மிருதிக்னா மா பகவத் ஸ்மிருதிக்னா நாங்கள் பகவானை மறந்தவர்களாக இருக்கப்படாது, அப்போதும் நினைப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அனுகிரகம் நாள். பூயாத் அகோனின்னா நாங்கள் பண்ண பாப்பங்கள். பூயாத் அகோனி பகவத்பிரகாரி தண்டா யோனௌ ஹரேத சுரஹேலனம் அப்யசேஷம். நாங்கள் பண்ணது எல்லாராலையும் பரிகசிக்க கூடிய விஷயத்தை நாங்கள் பண்ணிவிட்டோம், ஒப்புத்துண்டாள். நீங்கள் கொடுத்த தண்டம் சரிதான் நாள். மாவோனு தாப கலையா பகவத் ஸ்மிருதிக்னஹ மோஹோ பவேதிக துனௌ விரஜதோ ரதோதஹ. இப்பொழுது இது பரிந்தம் ஸ்லோகங்கள் இருக்கே, 36 ஸ்லோகம் மட்டும் 32லேருந்து 36 இதை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. முனயः ஊச்சுः கோவாமிஹைத்ய பகவத் பரிச்சர்யயோச்சைः பகவத் பரிச்சர்யயோச்சைः தத்தர்மிணாம் நிவசதாம் விஷமஸ்வபாவः தஸ்மின் பிரசாந்த புருஷே கதவிக்ரஹே வாம் கோவாத்மவத் குஹகயோः பரிசங்கனீயः நஹ்யந்தரம் பகவதீஹ சமஸ்தகுக்ஷௌ ஆத்மானமாத்மனி நபோ நபசீவ தீராः பஷ்யந்தி யத்ர யுவயோः சுரலிங்கினோः கிம் व्युत्पादितं हि उदरभेदि भयं यतोऽस्य
व्युत्पादितं ह्युदरभेदि भयं यतोऽस्य व्युत्पादितं ह्युदरभेदि भयं यतोऽस्य तद्वाममुष्य परमस्य विकुण्ठभर्तुः तद्वाम् अमुष्य परमस्य विकुण्ठभर्तुः तद्वाममुष्य परमस्य विकुण्ठभर्तुः कर्तुं प्रकृष्टम् इह धीमहि मन्दधीभ्याम् कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्दधीभ्याम् कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्दधीभ्याम् लोकानितो व्रजतमन्तरभावदृष्ट्या लोकानितो व्रजतमन्तरभावदृष्ट्या लोकानितो व्रजतमन्तरभावदृष्ट्या पापीयसस्त्रय इमे रिपवोऽस्य यत्र पापीयसः त्रय इमे रिपवोऽस्य यत्र पापीयसस्त्रय इमे रिपवोऽस्य यत्र तेषाम् इतीरितमुभौ अवधार्य घोरम् तेषाम् इतीरितमुभौ अवधार्य घोरम् तेषाम् इतीरितमुभावधार्य घोरम् तं ब्रह्मदण्डम् अनिवारणमस्त्रपूगैः तं ब्रह्मदण्डम् अनिवारणमस्त्रपूगैः तं ब्रह्मदण्डमनिवारणमस्त्रपूगैः सद्यो हरेः अनुचरौ उरुबिभ्यतस्तत् सद्यो हरेरनुचरौ उरुबिभ्यतस्तत् सद्यो हरेरनुचरावुरु बिभ्यतस्तत् पादग्रहौ अपतताम् अधिकातरेण पादग्रहौ अपतताम् अधिकारणेन पादग्रहौ अपतताम् अधिकातरेण पादग्रहौ अपतताम् अधिकातरेण भूयादघोनी भगवद्भिः अकारिदण्डः भूयादघोनि भगवद्भिरकारिदण्डः भूयादघोनि भगवद्भिरकारिदण्डः यो नो हरेत सुरहेलनम् अप्यशेषम् यो नो हरेत सुरहेलनमप्यशेषम् यो नो हरेत सुरहेलनमप्यशेषम् मा वोऽनुतापकलया भगवत्स्मृतिघ्नः मा वोऽनुतापकलया भगवत्स्मृतिघ्नः मा वोऽनुतापकलया भगवत्स्मृतिघ्नः मोहो भवेदिह तु नौ व्रजतो रथोधः मोहो भवेदिह तु नौ व्रजतो रथोधः मोहो भवेदिह तु नौ व्रजतो रथोधः. இவ்வாறாக அவர்கள் அந்த சனகாதிகளுடைய கால்களில் விழுந்து கேட்டுண்டாள், எங்களுக்கு கொடுத்த தண்டனை சரியான தண்டனை தான், எங்களை கொண்டு போய் பூலோகத்தில் தள்ளுறேள், அங்கே தான் காம குரோத லோபம் முதலான 3 குணங்கள் அங்கே இருக்குது, அந்த இடத்துல போய் தள்ளுறேள், இந்த ஒவ்வொரு குணத்துக்காகவும் ஒவ்வொரு ஜென்மா எடுக்க போனோங்கிறதா தீர்மானம், அதனால் அங்கே போய் இருக்கோம். ஆனால் பகவத் ஸ்மரணை மாத்திரம் எங்களுக்கு இருக்க முடியாது, சொல்லும் அனுகிரகம் பண்ணுங்கன்னாள். இப்படி அவள் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுவிட்டு சுவாமி வைகுண்டத்தில் உள்ளே இருக்கப்பட்ட சுவாமிக்கு காதில் விழுந்தது. தன்னுடைய பரிசரணை பண்ணக்கூடிய ஜெய விஜயாள் தன்னுடைய பக்தாளான சனகாதிகளை எப்படி நிறுத்தி வச்சுட்டாள் நோட்டு. உடனே சுவாமி உள்ளேருந்து ஓடி வந்தாளாம். எப்படி வந்தாள்னாள், தங்கள் காலாலேயே நடந்து வந்தாள்னாள். சுவாமி யாரும் ஒரு வாகனத்தில் ஏறிண்டு வரல, கருடாழ்வார் பக்கத்துலேயே இருந்தார், கருடன் மேலே ஏறிண்டு வந்திருக்கலாம் சுவாமி, அப்படி வரலையாம், தன் கால்களாலேயே நடந்து ஓடி வந்தாளாம். இங்கே இந்த நடக்கிற இடத்துக்கு அது சொல்கிறாள் இங்கே. ஏவம் ததைவ பகவான் அரவிந்தநாபா ஸ்வானாம் விபுத்திய சததிக்ரமம் ஆர்யஹிருத்யா தஸ்மின் யயௌ பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய சரணௌ
சலயன் சகஸ்ரீஹி. ஆஹா, அவர் மாத்திரம் தன்னை வல்லைனாள், அவருடைய பத்னியான மகாலட்சுமி அனபாயினி அவளும் கூட ஓடி வந்தாளாம். ஏன்னா பக்தாளுக்கு அப்படி ஒரு அபச்சாரம் ஏற்படுத்தினோடனே பதறி போயிட்டாள். பகவான் வந்தாள், பகவானோட கூட இருக்கப்பட்ட எல்லாரும் வந்துட்டாள் நாள். மகாலட்சுமியும் வந்தாளாம். ஆனால் பகவான் நடந்து வந்தாள் நாள். எப்பேற்பட்ட கால்களால் நடந்து வந்தாள் நாள். எந்த கால்கள் யோகி தியேயமான சரணமோ, யோகிகள் பரமஹம்சாலெல்லாம் எந்த பகவானுடைய பாதார விந்தங்களை நினச்சி தங்களுடைய ஹிருதயத்தில் வச்சுருப்பாளோ அந்த கால்கள்னால நடந்து வந்தாள் நாள். அப்பேற்பட்ட அந்த கால்கள்ங்கிறத ஒரு சிலாள் சொல்கிறாள். தஸ்மின் யயௌ பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய சரணோ. எந்த கால்களை பரமஹம்சாலெல்லாம் வேணும் வேணும்னு எதிர்பார்த்துன்னு இருக்காளோ, எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிருக்காள் பகவானுடைய கால்களை. ஏன்னா அதுதான் பட்டதிரி கடைசி ஸ்லோகத்தில் சொன்னால் பாருங்கோ, யோகீந்திராணாம் துவதங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷ தியூதருகிசலயம் நாததே பாதமூலம். ஏ பகவான் குருவாயிருப்பா, உன்னுடைய சரணங்கள் இருக்கே, கால்கள் இருக்கே, மூலம் அதனுடைய அடிபாகம் இருக்கே, அதை யோகிகளெல்லாம் சாதாரண யோகி இல்லை, யோகீந்திராணாம் யோகிகள்லேயே வசத்தியான யோகிகள் நாரதாதி முனிவர்கள் அவள்லாம் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணி அதான் வேணும் வேணும்னு கேட்குறாளாம். அந்த எல்லா அங்கங்கள்லேயும் அந்த கால்கள்ங்கிறதான ஒரு அங்கம் இருக்கே உன்கிட்ட, அதில் தான் அவளுக்கு அதிக சுமதுரம், ரொம்ப ருச்சி ஜாஸ்தியாம். அப்பேற்பட்ட சரணங்கள் பகவானுடைய சரணங்களாம். அந்த சரணங்கள்னால யயௌ நாள் நடந்து வந்தாளாம் சுவாமி. ஏவம் ததைவ பகவான் அரவிந்தநாபா. பத்மநாபன் சுவாமி அப்பேற்பட்டவர். ஸ்வானாம் விபுத்திய சததிக்ரமமார்ய ஹிருத்யா. இப்படி நல்ல மனுஷியாள் பகவத் பக்தாளான சனகாதிகளுக்கு இப்படி ஒரு அபச்சாரம் ஏற்படுத்துங்கிறத கேட்டுவிட்டு, தஸ்மின் யயௌ பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய சரணௌ சலயன் சகஸ்ரீ. ஸ்ரீஹி மகாலட்சுமியோடு கூட சேர்ந்து வந்தாளாம் அந்த இடத்துக்கு பார்க்கறதுக்கு. பார்த்து சொல்ல போகிறாள் பகவான். தம் துவாகதம் பிரதிஹிருதௌ பைகம் ஸ்வபும்பிஹி தே அச்சக்ஷதாக்ஷ விஷயம் ஸ்வசமாதி பாக்யம் ஹம்சஸ்ரீயோர் வியஜனயோः சிவவாயுலோலத் சுப்ராதபத்ர சசிகேசர சிகராம்பும். சுவாமி ஓடி வந்துட்டுருக்கிறதே, பகவத் பார்ஷதாள்னா சுவாமி ஓடி வரத்தே அவருக்கு கொடை பிடிச்சின்னு வராள். நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு வெண்பட்டால் கொடை. அது எப்படி இந்த கொடையினுடைய அந்த கார்னர்லாம் முத்துகள்லாம் தொங்குறதான், முத்து தொங்குறது. அப்பேற்பட்ட கொடையை பிடிச்சின்னு வராள். வெண்சாமரங்கள் எப்படி வெள்ளவெளையன்னு இருக்குமோ அப்படி அந்த கொடையினுடைய கலர் வெள்ளவெளையன்னு வெண்பட்டு, அந்த கொடையினுடைய கார்னரில் முத்துகள் தொங்கின்னு இருக்கு. அந்த முத்துகள்லேருந்து தண்ணீர் துளிகள்லாம் தெரித்து விழறதாம் எல்லார் மேலேயும். ஹம்சஸ்ரீயோஹோ விஜனயோஹோ. அப்படியே வெண்சாமரம் வீசுறாளாம் அந்த எப்பேற்பட்ட வெள்ளை நாள். ஹம்சஸ்ரீயோர் வியஜனயோஹோ. நல்ல ஹம்ச பட்சிகள் எப்படி வெள்ளவெளையன்னு இருக்குமோ அப்படி இருக்காம அந்த வெண்சாமரங்கள் அது வீசுறாள். சிவவாயுலோல சுப்ராதபத்ர சசிகேசர சீகராம்பும். சசின்னா சந்திரன், அங்கேருந்து வர கிரணங்கள் எவ்வளோ குளிர்ச்சியாக வரும். அப்படி ஜில்லுன்னு தீர்த்தம் மேலெல்லாம் விழறதான் அந்த வெண்பட்டு கொடையிலேருந்து இருக்கப்பட்ட முத்துலேருந்து. அப்படி எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு இருக்கப்பட்டா சுவாமி வந்துட்டு இருக்காளாம். அங்கே அப்படி இவ இருக்கிற இடத்துக்கு வந்தாளாம். அதை பார்த்தாலாம். ஆஹா, எந்த பகவானை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காளோ, சமாதியில் இருந்து எல்லாரும் கண்ணை மூடின்னு எந்த பகவானை தியானம் பண்ணியிருக்காளோ அந்த பகவான் நேரையே வந்தாளாம். தம் துவாகதம் பிரதிஹிருதௌ பைகம் ஸ்வபும்பி தே சக்ஷதாக்ஷ விஷயம் ஸ்வசமாதி பாக்யம். எங்களுடைய பாக்கியம் அல்லவான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாளாம் இந்த சனகாதிகள். எந்த பகவானை சதா தியானம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பகவானுடைய திவ்ய தரிசனம் கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டாளாம். அப்படி பகவான் ஓடி வந்தாள். கிருஷ்ண பிரசாத சுமுகம் ஸ்பிருகணீய தாம ஸ்னேகாவலோக கலையா
ஹிருதி சம்ஸ்பிருஷந்தம் ஷ்யாமே பிருதா உரசி சோபிதயா ஸ்ரீயாஸ்வ சூடாமணிம் சுபகயந்தமிவாத்ம திஷ்ணியம். பகவான் எப்பேற்பட்டவர்! அவர் எல்லா விதமான சுகத்துக்கும் இருப்பிடமா இருக்கார். கிருஷ்ண பிரசாத சுமுகம் ஸ்பிருகணீயதாம ஸ்னேகாவலோக கலையா ஹிருதி சம்ஸ்பிருஷந்தம். அவருடைய அவலோகம், அவருடைய திருஷ்டி பார்வை எப்படின்னாள், ஸ்னேக, அப்படியே ரொம்ப அன்பு, பேரன்பால எல்லாரையும் பார்ப்பாளாம் சுவாமி. பகவத் தரிசனம் இருக்கே, அவர் எல்லாரையும் எப்படி பார்ப்பார்? அந்த கட்டாட்சம் அனுகிரக கட்டாட்சம், மெர்சிஃபுல். அதான் பட்டதிரி சொன்னார் பாருங்கோ, கருணா ஆக்குல நேத்திரம்னு சொன்னாள். அவருடைய பகவானுடைய கண்கள் இருக்கே, அது அப்படியே கருணை தேங்கி நிற்குமா. அப்பேற்பட்ட கண்ணாம் சுவாமி, சுவாமியோட கண்ணு. அதில் அப்படி சொன்னால், இங்கே அவருடைய கண்களில் கருணையோட ஸ்னேகம் இருக்கான். ஸ்னேகாவலோக கலையா கிருதி சம்ஸ்பிருஷந்தம் ஷ்யாமே பிருதா உரசி சோபிதயா ஸ்ரீயா ஸ்வ சூடாமணிம் சுபகயந்தம் இவாத்ம திருஷ்ணியம். சூடாமணிம் சுபகயந்தம் இவாத்ம திருஷ்ணியம். சூடாமணிங்கிறது தலையில் போட்டுக்கிற ஒரு ஆபரணம். அது வசத்தியான ஆபரணம் தான் தலையில் போட்டுப்பாள். அப்படி இந்த வைகுண்டம்ங்கிறது எப்படி இருக்குனால், சத்தியலோகத்துக்குள்ளே இருக்கிற லோகத்திலேயே ரொம்ப வசத்தியாக இருக்கான் சூடாமணி மாதிரி. அது சொல்கிறாள் இங்கே, சூடாமணிம் சுபகயந்தம் இவாத்ம திருஷ்ணியம். அப்பேற்பட்ட வைகுண்டம் நாள். அவருடைய கலர் எப்படி இருக்குன்னால், கண்ணங்கரேன்னு கருத்த நீலமேக சியாமளமான ரூபம் அவர். அந்த ரூபத்தில் தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் மார்பில் அனபாயினியாக மகாலட்சுமி இருக்காளாம். ஷ்யாமே பிருதா உரசி சோபிதயா ஸ்ரீயா ஸ்வ. அவருடைய ஹிருதயம் வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி இருந்துகிட்டே இருக்காள். ப்ளூ கலரில், ஷியாமம்னாக ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் அப்படி இருக்கான் உடம்பு. அது அழகாக வர்ணிச்சாள். அப்படி பகவானுடைய ரூபம் இது. கிருஷ்ண பிரசாத சுமுகம் ஸ்பிருகணீய தாம ஸ்னேகாவலோக கலையா ஹிருதி சம்ஸ்பிருஷந்தம் ஷ்யாமே பிருதா உரசி சோபிதயா ஸ்ரீயா ஸ்வச்சூடாமணிம் சுபகயந்தம் இவாத்மதிஷ்டியம். பீதாம்சுகே பிருது நிதம்பினி விஸ்புரந்த்யா காஞ்சியாலிபிஹ விருதயா வனமாலயா ச வல்கு பிரகோஷ்ட வலயம் வினதாசுதாம்சே விந்யஸ்தஹஸ்தமிதரேண துனானமப்ஜம். சுவாமியை அப்படியே வர்ணிக்கிறாள். எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்குமோ அப்பெல்லாம் பாகவதத்தில் பகவத் குணம், பகவத் ரூபம் இது வர்ணனை இருந்துகிட்டே இருக்கும். எங்கே கிடைக்கிறதோ அங்கெல்லாம் விடமாட்டாள் சுகாச்சாரியாள், வர்ணிச்சுடுவர் சுவாமியை. அப்படி இங்கே சுவாமி வந்தாருங்கிறத சுவாமியை வர்ணிக்கிறாள் பல ஸ்லோகங்கள்னால. பீதாம்சுகே பிருது நிதம்பினி விஸ்புரந்தியா காஞ்சியாலிபிஹி விருதயா வனமாலயா ச. இன்னைக்கு மத்தியானம் நாராயணியம் 2வது தசகம் சொல்ல போகிறேன். அந்த 2வது தசகத்தில் ரூபத்தை, சுவாமியோட ரூபத்தை வர்ணிக்கிறாள் பட்டதிரி. அந்த ஸ்லோகங்களெல்லாம் இங்கேருந்து தான் எடுத்திருக்காள். அதுக்குள்ளான விஷய வாக்கியமெல்லாம் இந்த அத்தியாயத்துலேருந்து தான் எடுத்திருக்கிற மாதிரி தோன்றது எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடமா வர்ணிக்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறது மாதிரியே அங்கே வர்ணிக்கிறாள். பீதாம்சுகே பிருது நிதிம்பினி விஸ்புரந்தியாக. பகவான் இடுப்பில் பெரிய பெருத்த பிருஷ்டபாகம் சுவாமிக்கு. அதில் அப்படியே கட்டின்னு இருக்காளாம், பட்டு பீதாம்பரத்தை கட்டின்னு இருக்காள். பீதாம்சுகே பிருது நிதம்பினி விஸ்புரந்தியா காஞ்சியாலிபிஹி விருதயா வனமாலயா ச. காஞ்சிங்கிறது ஒட்டியானம், தங்க ஒட்டியானத்தை இடுப்பில் போட்டுருக்காள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட்டுருக்காள் சுவாமி. வனமாலையை போட்டுருக்காள். வனமாலைன்னா எந்த மாலை, ஆஜானு, அதாவது முழங்கால் மட்டும் வரணுமா, அத்தனை நீளமாக ஒரு மாலை. அதில் கதம்பம், எல்லா விதமான புஷ்பங்கள்னாலேயும் கட்டப்பட்ட மாலை. அதுக்கு பேர் வனமாலைன்னு பேர். இதுவும் அந்த 2வது தசகத்தில் வருது. அப்படி சுவாமி வனமாலை போட்டுருக்காளாம். வனமாலயா ச வல்கு பிரகோஷ்ட வலயம் வினதா சுதாம்சே. அவருடைய கைகள் 2லேயும் தங்க வளை போட்டுருக்காள். தங்க வளைகளை போட்டுருக்காள் கையில். வினதா சுதாம்சே, ஒரு கையை அப்படியே
அம்சம்னா தோள்னு அர்த்தம். கருடாழ்வாரனுடைய தோளில் கையை போட்டுருக்காள் சுவாமி. கருடன் மேலே வரல, கருடனும் நடந்து தான் வந்திருக்காள் இந்த இவாளை பார்க்கறதுக்கு. அப்போ கருடனோடு கூட நிற்கிறாள் மகாலட்சுமி ஒரு சைடு, கருடன் இன்னொரு சைடு. கருடனுடைய தோள் மேலே கையை போட்டுருக்காள். வினதா சுதம்சே, வினதா சுதன்னு கருடனுக்கு பேர். ஏன்னா கருடன் வினத்தையனுடைய புள்ள, அதான் கருடன் வினதா சுதா. அதான் வினதா சுதம்சே. இன்னொரு கையில் நினைச்சிருக்காள் விந்யஸ்தஹஸ்தம் இதரேன, இதரேன இன்னொரு கைனால துனானமப்ஜம். இன்னொரு கையில் ஒரு விளையாட்டாக ஒரு தாமரைப்பூவை வச்சுன்னு இப்படி சுற்றின்னு இருக்காள். இப்படி சில பேர் பேசிகிட்டே இருக்கிறத பென்சிலை கையில் வச்சுன்னு இப்படி விளையாண்டே இருப்பான். அது அவனுடைய அது சீலம்னு பிஹேவியர். அப்படி சுவாமி என்ன பண்ணுவாரான், கையில் ஒரு தாமரைப்பூ வச்சுன்னு அப்படி விளையாண்டே இருப்பார். அதுக்கு லீலா கமலம்னு பேர். லீலா கமலம்னா விளையாடுறதுக்காகவே கையில் ஒரு தாமரை, அதை அப்படி சுருட்டிகிட்டே இருப்பார், இப்படி சுற்றிகிட்டே இருப்பார். துனாத்தினா சுற்றிகிட்டே இருக்காருன்னு அர்த்தம். துனானமப்ஜம். இன்னொரு கையால் விளையாட்டா தாமரைப்பூ அப்படி சுற்றிண்டே சுழட்டிகிட்டே இருக்காளாம் சுவாமி. இப்போ ஏற்பட்ட ரூபத்தை வர்ணித்தாள். பீதாம்சுகே பிருது நிதம்பினி விஸ்புரந்தியா காஞ்சியாலிபிஹி விருதயா வனமாலயா ச வல்கு பிரகோஷ்ட வலயம் வினதா சுதாம்சே விந்யஸ்தஹஸ்தமிதரேன துனானமப்ஜம் வித்யுத் க்ஷிபன் மகரகுண்டல மண்டனார்ஹ கண்டஸ்தலோன்னசமுகம் மணிமத்கிரீடம் தோர்தண்டஷண்ட விவரே ஹரதாபராத்ய ஹரேண கந்தரகதேன ச கௌஸ்துபேன. இதெல்லாம் அப்படியே 2வது தசகம் பட்டத்திரி ஸ்ரீமன் நாராயணியத்தில் நாராயணனை வர்ணிக்கிறாள். பகவத் ரூபத்தை பற்றி வர்ணிக்கிறதே இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இங்கேருந்து விஷய வாக்கியம் இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தோன்றது எனக்கு. வித்யுத் க்ஷிபன்னு மகர குண்டல மண்டனார்க. இவர் காதில் 2 தோடு போட்டிருக்காள், மகர குண்டலங்கள். மகரம்னா மீன், மீன் மாதிரி ஷேப்பில் 2 குண்டலங்கள் சுவாமி போட்டிருக்காளாம். அதுலேருந்து அடிக்கிற ஜாஜ்வல்யமான பிரகாசம் எப்படி இருக்குன்னாள். வித்யுத் க்ஷிபன்னு, அதையே பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்கான். ஒரு மின்னல் அடிச்சதுன்னா மின்னல் எவ்வளோ பளிச்சுன்னு அடிக்கும், கண்ணை அப்படியே கொண்டு போகிற மாதிரி அடிக்கும் மின்னல். இந்த மின்னல்லேருந்து வர டால் அடிக்கிறத விட பிரகாசமாக இருக்கான் சுவாமி போட்டுருக்கிற மகர குண்டலங்கள். வித்யுத் க்ஷிபன் மகர குண்டல மண்டனார்க கண்டஸ்தலோன்னசமுகம். உன்னசமுகம் நாள் முகம் இருக்கே அது உன்னசம் நாள். தூக்கி உயரமாக இருக்கப்பட்ட நாசிகைகள். மூக்கு அப்படி இருக்கான், அது லக்ஷணம், சாமுத்திரிகா லக்ஷணத்தில் ஒன்றுன்னு மூக்கு அப்படி இருக்கணுமா. அவருடைய கண்டம் இருக்கே அது கண்டஸ்தலம்னா கன்னங்கள். அந்த கன்னங்கள் எப்படி பளபளபளான்னு கண்ணாடி மாதிரி கன்னங்களாம். கண்டஸ்தலோன்னசமுகம் மணிமத் கிரீட்டம். சுவாமி கிரீட்டம், தங்க கிரீட்டத்தை போட்டிருக்காள். அதில் நிறையா வைரம் வைடூரியம் உயர்ந்த மணிகளால் இழைக்கப்பட்ட கிரீட்டமாம். அதுதான் பட்டதிரின்னு சொன்னால் சூரிய ஸ்பத்தி கிரீட்டம்னாள். சூரியனோட கூட போட்டி போடுற மாதிரி இருக்கான் அவருடைய பிரகாசிக்கிற கிரீட்டம்னு சொன்னார் இல்லையா. அதான் இஞ்சி சொல்கிறாள் மணிமத் கிரீட்டம். கிரீட்டத்தை போட்டிருக்காளாம் சுவாமி. தோர்தண்ட ஷண்ட விவரே ஹரதா பராத்ய ஹாரேன கந்தரகதேன ச கௌஸ்துபேன. தோர்தண்டம் நாள் 4 கைகள், 4 கைகள் சுவாமிக்கு. ஒரு உயர்ந்த கழுத்தில் உயர்ந்த ஹாரத்தை போட்டிருக்காளாம், முக்தாஹாரம் போட்டிருக்காள். சக்தியான ஒரு ஹாரத்தை போட்டிருக்காள். அதில் கௌஸ்துபங்கிறதான ஒரு உயர்ந்த மணி அதில் இருக்கான். கௌஸ்துபத்தை போட்டு இருக்கப்பட்ட மணி. ஹாரேன கந்தரகதேன ச கௌஸ்துபேன. இப்படி ரூபம் சுவாமியோட ரூபத்தை வர்ணிச்சாலிங்க. வித்யுத் க்ஷிபன் மகர குண்டல மண்டனார்க கண்டஸ்தலோன்னசமுகம் மணிமத் கிரீட்டம் தோர்தண்டஷண்ட விவரே ஹரதாபராத்ய ஹரேண கந்தரகதேன ச கௌஸ்துபேன. அத்ரோபசிருஷ்டமிதி சோத்ஸ்மிதம் இந்திராயாः ஸ்வானாம் தியா விரச்சிதம் பகு சௌஷ்டவாத்யம் மஹ்யம் பவஸ்ய பவதாஞ்ச பஜந்தமங்கம் நேமுஹு நிரீக்ஷ்ய ந வித்ருப்த திருஷோ முதா கைஹி. இப்பேற்பட்ட அந்த ரூபம் இருக்கே அதை பார்த்துவிட்டு திருப்தியே அடையலாம் அங்கே முனிவர்கள்
சனகாதி ரிஷிகள் பாக்கி வந்து அங்கே ரிஷிகள் எல்லாரும் பார்த்துவிட்டு இப்பேற்பட்ட ரூபத்தில் சுவாமி அங்கே வந்து நின்றுருக்கிறத பார்த்து 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 அவளுக்கு தவிட்டவே இல்லைனாள். நேபுஹூ நிரீக்ஷ நவிதிருப்தனா அவளுக்கு திருப்தியே இல்லையாம், அன்சாஷியேட்டட், அவளுக்கு இன்னும் சாஷியேஷனே ஆகலையாம், பார்க்கணும்னு தோண்டியே இருக்கான். நவிதிருப்த திருஷோ முதா கைஹி, அப்பேற்பட்ட ரூபம் நாள். அந்த ரூபம் என்ன பண்ணிட்டுனாள், பக்கத்தில் மகாலட்சுமி நின்றுட்டு இருக்காள். அவள் நினச்சிட்டு இருக்காள் தான் தான் பியூட்டி குவீன், இந்த யூனிவர்ஸ்லேயே மிஸ் யூனிவர்ஸ் அவ்வளோ பியூட்டின்னு நினச்சிட்டு பெருமையாக இருந்தவளுக்கு அந்த தன்னோட பியூட்டியை இந்த சுவாமியனுடைய அழகில் கிட்டக்க நிற்காதேங்க முடியா, வெக்கப்பட முடியா இருக்கான் அந்த சுவாமியோட அழகு. அத்ரோபசிருஷ்டமிதி சோத்ஸ்மிதம் இந்திராயாக ஸ்வானாம் தியா விரச்சிதம் பகு சௌஷ்டவாட்யம். இந்திராயாகனா மகாலட்சுமியினுடைய அழகு, அவளுடைய அழகு ரொம்ப குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கான் பக்கத்தில் வச்சு பார்த்தாக்க. ஏன்னா பீர்பாலை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்கிறது உண்டு. அவன் வந்து அக்பர் வந்து ஒரு கோடை போட்டு, இந்த கோடை நீ சின்னதாக பண்ணணும்னா தொடப்படாதுன்னு நான். அப்போது கதை சொல்கிறது உண்டு. பக்கத்தில் பீர்பால் இருந்தவன் பக்கத்தில் ஒரு சாக்கு பீஸை எடுத்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடை போட்டுட்டு சொன்னானா, பார்த்தியாளா அக்பர்ஜி, இந்த கோடி சின்னதாக படுத்துருந்தானா. ஏன்னா பக்கத்தில் அதை விட பெருசாக இருந்ததுன்னா இது சின்னதாக தானே இருக்கும், தொடாமலே பண்ணான்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அப்படி மகாலட்சுமியை போல் அழகு யாரும் கிடையாது. அவ்வளோ அழகு எல்லாத்தையும் சேர்த்து வச்ச அழகி மகாலட்சுமி. அவளுடைய அழகு ஒன்றுமே இல்லாதங்கிற மாதிரி பண்ணிவிட்டாலாம் சுவாமி பக்கத்தில் வந்து நின்றுட்டு. அவ்வளோ அழகாக இருக்கானா சுவாமி, அதான் சொல்கிறாளிங்க. அத்ரோபசிருஷ்டமிதி சோத்ஸ்மிதம் இந்திராயாக ஸ்வானாம் தியா விரச்சிதம் பகு சௌஷ்டவாட்யம். பகவத் பார்ஷதாளுடைய எண்ணங்கள் இருக்கே, அதனாலேயே பகவானுடைய அழகு இன்னும் பெருமையை ஜாஸ்தியாகிடுதான். மஹ்யம் பவஸ்ய பவதாம் ச பஜந்தமங்கம் நேமுஹூ நிரீக்ஷ நவிதிருப்த திருஷோ முதா கைஹி. பவஸ்யனா பரமேஸ்வரன் அர்த்தம். சொல்கிறாள் எல்லா தேவதைகளும் சொல்லிட்டாளாம், பரமேஸ்வரன் முதலான எல்லா தேவதைகளும் சொல்லிக்கிறாளாம். நாங்கள்லாம் கூட இந்த பகவானை ஆராதிக்க வேண்டிய பகவான் அல்லவா ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டாதிபதி இன்னும் சொல்லிக்கிறாளாம். அப்பேற்பட்ட பகவான் நாள் அந்த ரூபத்தை பார்த்து பார்த்து திருப்தியே அடையலையாம் வந்திருந்த ரிஷிகள் எல்லாம் சனகாதிகள் எல்லாம். நேமுர் நிரீக்ஷ நவிதிருப்த திருஷோ முதா கைஹி தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல்க மிஸ்ர துளசி மகரந்தவாயுஹு அந்தர்கதः ஸ்வவிவரேண சகார தேஷாம் சங்ஷோபம் அக்ஷரஜுஷாமபி சித்ததன்வோஹோ. வந்திருக்கிறவாள் சனகாதி ரிஷிகள், அவள் பிரம்மனிஷ்டாள். ஒன்றுமே அவளை மயக்காது. ஏன்னா சதா பிரம்மணி திஷ்டதி, அதனால தான் அவளை பிரம்மனிஷ்டாள். அவள் பிரம்மத்திலேயே இருந்துருக்கப்பட்டவள். அவளை ஒன்றுமே ஆகர்ஷணம் பண்ணாது, ஒன்றும் அட்ராக்ட் பண்ணாது, அவளுடைய இந்திரியங்களெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. அப்பேற்பட்டவாளாக இருந்தவாள் கூட என்ன சொல்கிறாளாம், தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல் கமிஸ்ர துளசி மகரந்த வாயு. அவள் மூக்கில் வந்து டப்புன்னு அடிக்கிறதான் என்னன்னாள், அங்கேருந்து ஒரு காற்று அடிச்சுது. பகவானுடைய பாதார விந்தங்கள் இருக்கே, தாமரைப்பூ போன்ற அந்த அந்த பாதார விந்தங்கள், அவள் கண்கள் எப்படி இருக்கு, கண்களும் அப்படியே தாமரைப்பூ மாதிரி இருக்கு. தஸ்யார விந்த நயனசிய அரவிந்த நயனசிய, அந்த கண்கள் தாமரைப்பூ மாதிரி இருக்கப்பட்ட பகவான் இருக்காரே, அவருடைய பாதாரவிந்த தாமரைப்பூ மாதிரி இருக்கப்பட்ட கால்கள்லேருந்து அங்கே அர்ச்சனை பண்ணியிருக்காள் எல்லாரும் பக்தாளெல்லாம். அந்த துளசி ஃப்ரெஷ் துளசி அப்படியே இருந்திருக்கு. அந்த துளசியிலேருந்து வர மகரந்தம் இருக்கே, அது அந்த வாசனை வந்து கிஞ்சல்க மிஸ்ர துளசி மகரந்த வாயு. பலவிதமான புஷ்பங்கள்லேருந்து அந்த மகரந்தங்கள்லேருந்து வந்த வாயு, அந்த வாசனை இருக்கே, அது மூக்கை தொலைக்கிறது தான். கிஞ்சல் கமிஸ்ர துளசி மகரந்த வாயு அந்தர்கதா, அது உள்ள ஹிருதயத்துக்குள்ளே அப்படி சுவாசிக்கிறதே உள்ளே போகிறது. உள்ளே போனோடனே என்ன பண்ணுறதுனால் ஸ்வவிவரேன சகார தேஷாம் சங்ஷோபம் அக்ஷரஜுஷாமபி சித்ததன்வோஹோ. அக்ஷரஜுஷாமபி சித்ததன்வோஹோ. இவா பிரம்மனிஷ்டாள்.
ஒன்றுமே இவா இந்திரியத்தை ஒன்றும் பாதிக்காது. அப்படி இருந்து கண்ட்ரோலாக இருக்கப்பட்டவாள். அப்பேற்பட்டவாளை கூட சித்தத்தன்வோ அவளுடைய சித்தத்தை ஆஹா என்ன அழகான நல்ல வாசனைன்னு இன்னொரு தடவை மூச்சு இழுக்கிறாளாம் சனகாதிகள். அப்பேற்பட்ட மகரந்தத்துலேருந்து அந்த துளசியினுடைய வாசனை மூக்க துளைக்கிறதுங்கிறாள். தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல் கமிஸ்ர துளசி மகரந்த வாயு அந்தர்கதஸ்வவிவரேண சகார தேஷாம் சங்ஷோபம் அக்ஷரஜுஷாமபி சித்ததன்வோஹோ தேவா அமுஷ்ய வதனாசித பத்மகோஷம் உத்வீக்ஷ்ய சுந்தரதராதர குந்தஹாசம் லப்தாசிஷः புனரவேக்ஷ்ய ததீயமங்க்ரி துவந்த்வம் நகாருணமணிஸ்ரயணம் நிதத்யுஹு. பகவானுடைய கால்களில் இருக்கப்பட்ட நகங்கள் இருக்கு இல்லையா, அது சகசிவேன்னு இருக்கான். அவர் நெயில் பாலிஷே போட்டுக்க வேண்டாம். இயற்கையாகவே சுவாமிக்கு அந்த நகங்களுக்கு அடியில் நகங்கள் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு அடியில் ரத்தம் போகிறது. அந்த ரத்தத்துலேருந்து நகத்தினுடைய மூலமாக அப்படியே சக்கச்சவேர்னு அந்த நகங்கள் ஜொலிக்கிறதான். எப்படின்னாள் பவழம் மாதிரி ஜொலிக்கிறதுனாள். நகாருணமணி ஸ்ரஹணம் நிதத்யுஹு தேவா அமுஷ்ய வதனாசித பத்மகோஷம் உத்வீக்ஷ்ய சுந்தரதராதர குந்தஹாசம் லப்தாசிஷः புனரவேக்ஷ்ய ததீயமங்க்ரி துவந்த்வம் நகாருணமணிஸ்ரயணம் நிதத்யுஹு. பகவானுடைய முகம் இருக்கே, அதை பார்த்தா அப்படியே நீலோத்பல புஷ்பம் மாதிரி ஜொலிக்கிறதாம் பகவானுடைய முகம். அதை பார்த்து பார்த்து ஆனந்திக்கிறாளாம். அவர் சிரிக்கிற புன்சிரிப்பு இருக்கே, அப்படி சிரிக்கிறத மல்லிகை பூ எவ்வளோ வெளுப்பாக இருக்குமோ அப்படி அவருடைய பற்கள்லாம் விளவிளேன்னு தெரிகிறது சுவாமியோட பற்கள். அவருடைய உதடுகள் இருக்கே, அது செக்கச்சவேன்னு இருக்குது, பவழம் மாதிரி இருக்குது அவருடையது. அவருடைய கால்களில் இருக்கப்பட்ட நகங்கள் இருக்கே, அது சிவந்த மணி மாதிரி ஷேப்பு கல் மாதிரி பளபளான் இருக்காம். இப்போ ஏற்பட்ட இந்த உடம்பருடைய ரூபத்தினுடைய அழகை பார்த்து பார்த்து பகவானுடைய ரூபத்தை பார்த்து பார்த்து சனகாதிகள்லாம் மைக்கூச்சிருந்தாளாம். தேவா அமுஷ்ய வதனாசித பத்மகோஷம் உத்வீக்ஷ்ய சுந்தரதராதர குந்தஹாசம் சுந்தரதராதர குந்தஹாசம். ரொம்ப புன்சிரிப்பு கொடுக்குறாள் சுவாமி. லப்தாசிஷः புனரவேக்ஷ்ய ததீயமங்க்ரி துவந்த்வம் நகாருணமணிஸ்ரயணம் நிதத்யுஹு பும்சாம் கதிம் மிருகயதாம் இஹ யோகமார்கைः தியானாஸ்பதம் பகுமதம் நயனாபிராமம் பௌம்ஸ்னம் வபுः தர்ஷயானமனன்யசித்தைः ஔத்பத்திகைः சமக்ருணன் யுதமஷ்டபோகைः பும்சாம் கதிம் மிருகயதாமிஹ யோகமார்கைः தியானாஸ்பதம் பகுமதம் நயனாபிராமம் பௌம்ஸ்னம் வபுः தர்ஷயானமனன்யசித்தைः ஔத்பத்திகைः சமக்ருணன் யுதமஷ்டபோகைः. இந்த எப்பேற்பட்ட பகவானுடைய ரூபம் நாள். இந்த பகவானுடைய ரூபம் இருக்கே, அதைத்தான் யோகிகள்லாம் அப்படியே தியானத்தில் வச்சுருக்காளாம். சமகிரணன்னு யுதம் அஷ்டபோகையினாள். பகவானே எண்குணத்தான்னு சொல்கிறது. எட்டு குணங்கள் சுவாமிகிட்ட இருக்குது. அந்த 8 குணங்கள் அடங்கியவர் சுவாமி. அந்த 8 பூர்ண குணங்களும் இருக்கப்பட்டவன் சுவாமி. அந்த சுவாமியே எல்லாரும் யோகிகள்லாம் பஜிப்பாளாம். அந்த எது மனசால எந்த பகவான் அப்படி நினச்சி யோகிகள் மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பாளோ அதே பரம்பொருள் நேர அவளுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் தந்தாளாம். அதை பார்த்து பார்த்து மகிழாள் இந்த சனகாதிகள்லாம். இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஏவம் ததைவ பகவான் அரவிந்தநாபः ஏவம் ததைவ பகவான் அரவிந்தநாபः ஏவம் ததைவ பகவான் அரவிந்தநாபः ஸ்வானாம் விபுத்ய சததிக்ரமம் ஆர்யஹ்ருத்யः ஸ்வானாம் விபுத்ய சததிக்ரமம் ஆர்யஹ்ருத்யः ஸ்வானாம் விபுத்ய சததிக்ரமம் ஆர்யஹ்ருத்யः தஸ்மின் யயௌ பரமஹம்ச மகாமுனீனாம் தஸ்மின் யயௌ
परमहंसमहामुनीनां तस्मिन् ययौ परमहंसमहामुनीनाम् अन्वेषणीयचरणौ चलयन् सह श्रीः अन्वेषणीयचरणौ चलयन् सह श्रीः अन्वेषणीयचरणौ चलयन् सह श्रीः तं त्वागतं प्रतिहृतौ पैकं स्वपुंभिः तं त्वागतं प्रतिहृतौ पैकं स्वपुंभिः तं त्वागतं प्रतिहृतौ पैकं स्वपुंभिः ते चक्षताक्षविषयं स्वसमाधिभाग्यं ते चक्षताक्षविषयं स्वसमाधिभाग्यं ते अचक्षताक्षविषयं स्वसमाधिभाग्यं हंसश्रियोर्व्यजनयोः शिववायुलोलत् हंसश्रियोर्व्यजनयोः शिववायुलोलत् हंसश्रियोः व्यजनयोः शिववायुलोलत् शुभ्रातपत्र शशिकेसर शिखराम्बुं शुभ्रातपत्र शशिकेसर शिखराम्बुं शुभ्रातपत्र शशिकेसर शिखराम्बुं कृष्णप्रसादसुमुखं स्पृहणीयधाम कृष्णप्रसादसुमुखं स्पृहणीयधाम कृष्णप्रसादसुमुखं स्पृहणीयधाम स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तं स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तं स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तं श्यामे पृथा उरसि शोभितया श्रिया स्वः 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 चूडामणिं सुभगयन्तमिवात्मधिष्ण्यं चूडामणिं सुभगयन्तमिवात्मधिष्ण्यं चूडामणिं सुभगयन्तमिवात्मधिष्ण्यं चूडामणिं सुभगयन्तमिवात्मधिष्ण्यं पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या काञ्च्यालिभिः विरुतया वनमालया च काञ्च्यालिभिर्विरुतया वनमालया च काञ्च्यालिभिर्विरुतया वनमालया च काञ्च्यालिभिर्विरुतया वनमालया च वल्गुप्रकोष्ठवलयं विनतासुतांसे वल्गुप्रकोष्ठवलयं विनतासुतांसे वल्गुप्रकोष्ठवलयं विनतासुतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं विद्युत्क्षिपन्मकरकुण्डलमण्डनार्ह 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 गण्डस्थलोन्नसमुखं मणिमत्किरीटं गण्डस्थलोन्नसमुखं मणिमत्किरीटं गण्डस्थलोन्नसमुखं मणिमत्किरीटं दोर्दण्डषण्डविवरे हरतापरार्ध्य दोर्दण्डषण्डविवरे हरतापरार्ध्य दोर्दण्डषण्डविवरे हरतापरार्ध्य हारेण कन्धरगतेन च कौस्तुभेन हारेण कन्धरगतेन च कौस्तुभेन हारेण कन्धरगतेन च कौस्तुभेन अत्रोपसृष्टमिति चोत्स्मितमिन्दिरायाः अत्रोपसृष्टमिति चोत्स्मितमिन्दिरायाः अत्रोपसृष्टमिति चोत्स्मितम्
इन्दिरायाः अत्रोपसृष्टमिति चोत्स्मितमिन्दिरायाः स्वहनां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यं स्वहनां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यं स्वानां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यं मह्यं भवस्य भवतां च भजन्तमङ्गम् 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 नेमुर्निरीक्ष्य न वितृप्तदृशो मुदाकैः नेमुर्निरीक्ष्य न वितृप्तदृशो मुदाकैः नेमुर्निरीक्ष्य न वितृप्तदृशो मुदाकैः तस्यारविन्दनयनस्य पदारविन्द तस्यारविन्दनयनस्य पदारविन्द तस्यारविन्दनयनस्य पदारविन्द किञ्जल्कमिश्रतुलसी मकरन्दवायुः किञ्जल्कमिश्रतुलसी मकरन्दवायुः किञ्जल्कमिश्रतुलसी मकरन्दवायुः अन्तर्गतस्वविवरेण चकार तेषाम् अन्तर्गतस्वविवरेण चकार तेषाम् अन्तर्गतस्वविवरेण चकार तेषाम् संक्षोभमक्षरजुषामपि चित्ततन्वोः संक्षोभमक्षरजुषामपि चित्ततन्वोः संक्षोभमक्षरजुषामपि चित्ततन्वोः ते वा अमुष्य वदनासितपद्मकोशम् ते वा अमुष्य वदनासितपद्मकोशम् ते वा अमुष्य वदनासितपद्मकोशम् उद्वीक्ष्य सुन्दरतराधरकुन्दहासम् उद्वीक्ष्य सुन्दरतराधरकुन्दहासम् उद्वीक्ष्य सुन्दरतराधरकुन्दहासम् लब्धाशिषः पुनरवेक्ष्य तदीयमङ्घ्रि लब्धाशिषः पुनरवेक्ष्य तदीयमङ्घ्रि लब्धाशिषः पुनरवेक्ष्य तदीयमङ्घ्रि द्वन्द्वं नखारुणमणिश्रयणं निदध्युः द्वन्द्वं नखारुणमणिश्रयणं निदध्युः द्वन्द्वं नखारुणमणिश्रयणं निदध्युः पुंसां गतिं मृगयतामिह योगमार्गैः पुंसां गतिं मृगयतामिह योगमार्गैः पुंसां गतिं मृगयतामिह योगमार्गैः ध्यानास्पदं बहुमतं नयनाभिरामं ध्यानास्पदं बहुमतं नयनाभिरामं ध्यानास्पदं बहुमतं नयनाभिरामम् पौंस्नं वपुः दर्शयानमनन्यसिद्धैः पौंस्नं वपुः दर्शयानमनन्यसिद्धैः पौंस्नं वपुर्दर्शयानमनन्यसिद्धैः औत्पत्तिकैः समगृणन् युतमष्टभोगैः औत्पत्तिकैः समगृणन् युतमष्टभोगैः औत्पत्तिकैः समगृणन् युतमष्टभोगैः இப்பேற்பட்ட 8 குணங்கள் படைச்ச பகவான் எண் குணத்தான்னு திருக்குறளில் சொல்கிறாரே அந்த பகவான் அவர் நேர ரூபத்தை பார்த்தாலாம் எந்த யோகிகள்லாம் மனசால் தியானம் பண்ணிட்டு இருப்பாளோ கண்ணால் அப்படி மனசுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ரூபத்தை பார்த்துட்டு இருப்பாள் அந்த ரூபம் நேரையே வந்து காட்சி கொடுத்தது அதை பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டாள் சனகாதிகள் அப்போது சனகாதிகள் பேச ஆரம்பித்தாள் பகவானை பார்த்து பேச ஆரம்பித்தாள் குமாரா ஊச்சுஹு யோந்தர்ஹிதே ஹிருதி கதோபி துராத்மனாம் த்வம் சோத்யைவனோ நயனமூலமனந்தராத்தः யர்ஹேவ கர்ண விவரேண குஹாம் கதோ நஹ பித்ரானுவர்ணிதரஹ பவதுத்பவேன. அப்போது சனகாதிகள் பகவானை பார்த்து சொல்கிறாள், ஏ பகவானே, உன்னுடைய இந்த கல்யாண ரூபம் இருக்கே இது
பகவத் பக்தி இல்லாதவாள் அவளுக்கு கிடைக்குமா? கிடைக்காதே. அப்பேற்பட்ட ரூபம் அல்லவா இந்த உன்னுடைய ரூபம் இருக்கே. இதை எங்களுடைய அப்பாவான பிரம்மா இருக்காளே, அவர் எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காள். அந்த உபதேசங்கள் காதால் நாங்கள் கேட்டு அனுபவிச்சிருக்கோம். அதை இன்னைக்கு கண்களால் பார்த்து மகிழறோம் நாள். எந்த ரூபத்தை காதால் அந்த அவங்களுடைய ரூபத்தை வர்ணித்து எங்கள் பிதாவான பிரம்மா வர்ணித்தாலோ அதை ஆனந்தமாக கேட்டிருக்கோம் நாங்கள். அதை இன்னைக்கு கண்களால் ஆனந்திக்கிறோம் நாள். யோந்தர்ஹிதோ ஹிருதி கதோபி துராத்மனாம் துவம். துராத்மனாம் கெட்டவாளுக்கு கிடைக்காதான் இந்த பகவத் தரிசனம் கிடைக்காதுன்னாள். ஸோ அத்யைவனோ நயனமூலம் அனந்தராத்தா. எங்களுடைய கண்களாலேயே உன்னை பார்க்க முடிஞ்சுதே. மனசால் பார்த்துட்டு இருந்தோம் இத்தனை நாளைக்கு, கண்களாலேயே பார்க்க முடிஞ்சுதே நாள். யர்ஹேவ கர்ண விவரேன குகாம் கதோனஹா. உங்களுடைய ரூபத்தை முன்னாடியே நாங்கள் எங்கள் ஹிருதயத்துக்குள்ளே கொண்டு வச்சுட்டோம். எப்படி வச்சோம்? யார் மூலமாக கேட்டு? கர்ண விவரேன பித்ரானுவர்ணிதரஹா. எங்களுடைய பிதாவான பிரம்மா அதை வர்ணிச்சிருக்காள். அதனால் அந்த ரூபத்தை ஏற்கனவே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் எங்களுடைய ஹிருதயத்தில். அதை இன்றைக்கி கண்களால் பார்த்து ரசிக்கிறோம் நாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பகவானை நேராக பார்த்து சொல்கிறாள், அப்பா நீ பரபிரம்ம ஸ்வரூபம், நீ சுத்த சத்துவமூர்த்தி. அப்பேற்பட்ட ஒன்றை அந்த மாதிரி நீ சத்துவமூர்த்தியாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கேங்கிறதான ஒரு ஞானம் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? பக்தி யோகத்தினால உன்னை பக்தி பண்ணி மனசை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு வைராக்கியம் ஏற்பட்டு இருக்கப்பட்ட மகா முனிவர்கள் இருக்காளே, அவளால் தான் உன்னை அறிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கும் உன்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும் நாள். தம் துவாம் விதாம பகவன் பரமாத்ம தத்துவம் சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தமேஷாம் யத்தேனுதாபவிதிதைஹ திருடபக்தியோகைஹ உத்க்ரந்தயோ ஹிருதி விதுஹ முனயோ விராகாஹ முனயஹ. ஒரு விதமான ராகம் துவேஷங்கள் இல்லாத இருக்கப்பட்ட முனிவர்கள் இருக்காளே, மனசை நல்லா கண்ட்ரோல் பண்ணி சாந்தாளாகி உபசாந்தாளாகி அந்தர்முகாளாகி பக்தி யோகத்தினால தன்னை அடக்கி இருக்கப்பட்டவாள் இருக்காளே, உன்னை எப்போதும் உன்னையே பக்தி பண்ணிட்டு இருக்கப்பட்ட முனிவர்கள் இருக்காளே, அவளால் தான் உன்னை முடியும். ஏன்னா நீ சுத்த சத்துவமூர்த்தி. சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தமேஷாம். நீ பரமாத்ம தத்துவம் இருக்கே, உன்னோட தத்துவம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவளால் தான் முடியும்னாள். தம் துவாம் விதாம பகவன் பரமாத்ம தத்துவம் சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தமேஷாம் யத்தேனுதாப விதிதைஹ திருடபக்தியோகைஹ உத்க்ரந்தயோ ஹிருதி விதுஹ முனயோ விராகாஹ நாத்யந்திகம் விகணயந்தி அபி தே பிரசாதம் கிம் வன்யதர்ப்பித பயம் புருவ உன்னயைஸ்தே ஏங்க த்வதங்க்ரி சரணா பவத கதாயாஹ கீர்த்தன்யதீர்த்த யசஸஹ குஷலாரசஜ்ஞாஹ. இந்த இடத்துல அழகாக சொன்னாள், நாத்யந்திகம் விகணயந்த்யபி தே பிரசாதம் கிம் நூ அந்யதர்ப்பித பயம் புருவ உன்னயைஸ்தே ஏ அங்க த்வதங்க்ரி சரணா பவத கதாயாஹ கீர்த்தன்யதீர்த்த யசஸஹ குஷலாரசஜ்ஞாஹ. பெரிய மகான்கள் நல்ல கெட்டிக்காராள் நாள், ரொம்ப ரொம்ப நன்னா தெரிஞ்சவாள், விஷயம் தெரிஞ்சவாள் இருக்காளே, அவள் என்ன பண்ணுவாளாம், ஒன்றை தான் பஜிக்கிறாள். எதுக்குன்னா நீ அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தா அது கூட வேண்டாங்கிறாள். இந்த பக்தியில் இருக்கிற ரசனை அத்தனை நன்னா இருக்குது. அதனால ஒன்றை சதா கீர்த்தனை பண்ணிண்டு, உன்னுடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணிண்டு பூய கீர்த்தனம் பண்ணிண்டு இருக்கணும்னே நினைப்பாளாம். உன்னுடைய கதையை கேட்டுட்டே இருக்கணும்னு நினைப்பாளாம். ஏ அங்கே त्वदङ्घ्रि शरणा भवत कथायाः कीर्तन्यतीर्थ यशसः குஷலா ரசஜ்ஞாக. அவள் ரசஜ்ஞாக, ரசனை நன்னா தெரிஞ்சவாள். உன்னுடைய கதை, உன்னுடைய குணம், உன்னுடைய நாமா, இதனுடைய ரசத்தை அறிஞ்சின்றவாளவா. அதனால் அதுவே இருக்க வேண்டும்ங்கிறதுனால தங்களுக்கு வேண்டிய மோட்சங்கிறதான லிபரேஷன் இருக்கே, அதை கூட தள்ளி போட்டுருவாளாம். அது கூட தேவை. அதுதான் முன்னாடி ஒரு முதல்லையே பார்த்தோம், நம்ம முதல் ஸ்கந்தத்தில் சொன்னாலே
ஆத்மா ராமாஷ்ச முனையः நிர்கிரந்தாः अपि உருக்கிரமே குர்வந்தி பக்திம் குர்வந்தி அகைதுகிம் பக்திம் குர்வந்தி நாள் காரணம் இல்லாமல் பக்தி பண்ணிட்டு இருக்காள். ஏன்னா அதில் ரசனை இருக்குது, அதில் ஒரு அபிருச்சி இருக்குது அவளுக்கு. பகவானுடைய நாமாவை சொல்கிறதுலே ஒரு அதில் இருக்கிற ருச்சி கண்ணுன்னு இருக்கப்பட்டவாள் அப்படின்னாள். இப்படியெல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாள் ரிஷிகள் முனிவர்கள். காமம் பவஹ ஸ்வவ்ருஜினைஹி நிரயேஷு நஸ்தாத் சேதோலிவத்யதி நுதே பதயோரமேத வாசஸ்சனஹ துளசிவத்யதி தேங்கிரிஷோபாஹ பூரியேத தே குணகணைஹி எதி கர்ணரந்திரஹ. இந்த இடத்துல சொன்னால் சாதாரண ஒரு இலை தான் துளசி. ஆனால் இந்த சாதாரண இலையாக இருந்தால் கூட துளசி அது புஷ்பம் மாதிரி அதுக்கு ஒன்றும் கலர் கிடையாது, ஷேப்பு அப்படி ப்ளூ இந்த மாதிரிலாம் கலர் இல்லாமல் ஒரு பச்சை கலரில் ஒரு துளசி இருக்குது. அது புஷ்பம் மாதிரி நல்ல பெரிய ஒரு ஜவந்தி பூவோ மல்லிகைப்பூ மாதிரிலாம் வாசனை இல்லை இதுக்கு. ஆனால் அது இருந்தால் கூட உன்னுடைய கால்கள் சரணங்களில் அந்த துளசி விழுந்த உடனே அதுக்கு எவ்வளவு பெருமை ஏற்படுறது, அதுக்கு எவ்வளவு அழகு உண்டாகிறது. உன் கால்களில் விழுந்ததுனாலேயே அந்த துளசிக்கு ஒரு அழகு, அதுக்கு ஒரு பெருமை எல்லாம் ஏற்படுறது இல்லையா? அப்படி எங்களுடைய சொற்கள் இருக்கே அதுகள்லாம் உன்னதமான ஒரு அழகு உண்டாக்குறது. எதனால? உன்னுடைய நாமாவை சொல்கிறதுனாலையும் உன்னுடைய குணத்தை வர்ணிப்பதுனாலையும். எங்களுடைய மனசு மறுபடியும் நல்லா அழகான மனசாக ஆறுது. என்ன காரணம்னா உன்னுடைய ஞாபகமாகவே இருக்குது இந்த மனசு. உன்னுடைய கதைகளையே சொல்லி அதை கேட்குறது எங்கள் காதுகள். அதனாலேயே இதெல்லாம் வசத்தியாக போய்டுறதுங்கிறதா சொல்கிறாள். காமம் பவஹா ஸ்வவ்ருஜினைஹி நிரயேஷு நஸ்தாத். நாங்கள் ரொம்ப கீழ்த்தரமான ஜாதியிலையோ கீழ்த்தரமான வாழ்க்கையோ அடைஞ்சால் கூட பரவாயில்லைங்கிறாளுங்க. அதனால ஒன்றும் நாங்கள் கவலைப்படல. எங்களை ரொம்ப சாதாரண லோகத்தில் கீழே பூலோகத்துக்கும் கீழே எங்கேயானும் கொண்டு எங்களை ஜனனம் அடைய வச்சா கூட பரவாயில்ல. ஆஸ் லாங் ஆஸ் ஒன்னையே நினைக்கக்கூடிய மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டா போகிறோம், எங்களுக்கு அது போகும். ஏ நாராயணான்னு சொல்கிறாள். யார் சொல்கிறது? சனகாதிகள் சொல்கிறாள். அவள் சொல்கிறாள் இப்படி காமம் பவஹா ஸ்வவ்ருஜினைஹி நிரயேஷு நஸ்தாத். நிறையேஷு கீழே ஏதாவது புண்ணியமில்லாத லோகத்தில் கொண்டு எங்களை தள்ளினாலும் பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ஆஸ் லாங் ஆஸ் சேதோலிவத்யதி நுதே பதையோ ரமேத தே பதையோ ரமேத எதி. நாங்கள் உங்கள் கால்களில் எங்களுக்கு ஆசை வச்சு அதை நாங்கள் அர்ச்சனை பண்ண முடியாத சக்தியை வச்சுட்டேன்னா அது போகும் நாள். வாசஸ்சனா துளசிவத்து எதி தே அங்கிரிஷோபாக. துளசி எப்படி உன்னுடைய கால்களில் விழுந்தோன்னு அது பிரகாசமாகி ஜொலிச்சு எல்லாரும் அதை பக்தியோடு எடுத்து கண்களை ஒத்திக்க முடியா, அதுக்கு ஒரு பெருமை ஏற்படுறது இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு பெருமை ஏற்பட்டுரும். உன்னுடைய குணங்களை எங்கள் காதுகளில் விழ முடியா கேட்டால் எங்கள் தன்யால் ஆடுவோங்கிறாள். பூரியே தத்தே குணகணை எதி கர்ணரந்திரஹா. கடைசி ஸ்லோகத்தில் சொன்னாள் பகவானை பார்த்து, பிராதுஷ்சகர்த்தயதிதம் புருஹூதரூபம் தேனேஷ நிர்விருத்திம் அவாபுரலம் திருஷோனஹ தஸ்மா இதம் பகவதே நம இத்விதேம யோனாத்மனாம் துர்தயோ பகவான் பிரதீதா. ஆகையினால நாங்கள் உனக்கு நேர நமஸ்காரம் பண்ணுறோம். நீங்கள் திவ்ய தரிசனத்தை எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டியிருக்கேள். பிராதுஷ்சகர்த்த எதிதம் புருஹூத ரூபம், உன்னுடைய ரூபத்தை எங்களுக்கு நேர கொண்டு எங்கள் அதிருஷ்டத்தில் காட்டிட்டு இருக்கேள். தேனேஷ நிர்விருத்திமவாபுஹு அலம் திருஷோனஹா. எங்களுக்கு ஜென்மா சாஃபல்யம் ஆயிடுத்துங்கிறாள். தஸ்மா இதம் பகவதே நம இத்விதேம. ஆகினால நாங்கள் உங்களுக்கு புனகா புனகா நமஸ்காரம் பண்ணுறோங்கிறதாக சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். யோனாத்மனாம் துர்தயோ பகவான் பிரதீதா. இது யாருக்கு தெரியுமா கிடைக்காது நாள்? அனாத்மனாம் நாள். யார் முட்டாளோ, ஆத்மாவையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்பட்ட நாஸ்திகவாதி, ஒன் ஹூ ஈவன் டிசோன்ஸ் த செல்ஃப், அப்பேற்பட்டவாளுக்கு தான் இந்த தரிசனம் கிடைக்காது. எங்களுக்கு உன்னுடைய அருள்னால இந்த தரிசனம் கிடைச்சிது. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம். தஸ்மா இதம் பகவதே நம இத்விதேம யோனாத்மனாம் துர்தயோ பகவான் பிரதீதா. அப்பேற்பட்ட பகவானான நீ ஒன்ன பிரதீதா
நாங்கள் பார்க்க முடியாத ஒரு ஒரு அனுகிரகத்தை பண்ணினேனின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண ஸ்லோகம் இது. அப்படி சனகாதிகள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாள். இது எல்லாத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். குமாரா ஊச்சுஹு குமாரா ஊச்சுஹு குமாரா ஊச்சுஹு யோந்தர்ஹிதோ ஹிருதி கதோபி துராத்மனாம் த்வம் யோந்தர்ஹிதோ ஹிருதி கதோபி துராத்மனாம் த்வம் யோந்தர்ஹிதோ ஹிருதி கதோபி துராத்மனாம் த்வம் சோத்யைவ நோ நயனமூலமனந்தராத்தः சோத்யைவ நோ நயனமூலமனந்தராத்தः சோத்யைவ நோ நயனமூலமனந்தராத்தः யர்ஹேவ கர்ணவிவரேண குஹாம் கதோ நः யர்ஹேவ கர்ணவிவரேண குஹாம் கதோ நः யர்ஹேவ கர்ணவிவரேண குஹாம் கதோ நः பித்ரானுவர்ணிதரः பவதுத்பவேன பித்ரானுவர்ணிதரः பவதுத்பவேன பித்ரானுவர்ணிதரः பவதுத்பவேன தம் த்வாம் விதாம பகவன் பரமாத்மதத்வம் தம் த்வாம் விதாம பகவன் பரமாத்மதத்வம் தம் த்வாம் விதாம பகவன் பரமாத்மதத்வம் சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தமேஷாம் சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தமேஷாம் சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தமேஷாம் யத்தேனுதாப விதிதைஹ திருடபக்தி யோகைஹ யத்தேனுதாப விதிதைஹ திருடபக்தி யோகைஹ யத்தேனுதாப விதிதைர் திருடபக்தி யோகைஹ உத்க்ரந்தயோ ஹிருதி விதுஹு முனயோ விராகாः உத்க்ரந்தயோ ஹிருதி விதுஹு முனயோ விராகாः உத்க்ரந்தயோ ஹிருதி விதுர்முனயோ விராகாः நாத்யந்திகம் விகணயந்த்யபி தே பிரசாதம் நாத்யந்திகம் விகணயந்த்யபி தே பிரசாதம் நாத்யந்திகம் விகணயந்த்யபி தே பிரசாதம் கிம் வன்யதர்ப்பித பயம் ப்ருவ உன்னயைஸ்தே கிம் வன்யதர்ப்பித பயம் ப்ருவ உன்னயைஸ்தே கிம் வன்யதர்ப்பித பயம் ப்ருவ உன்னயைஸ்தே ஏங்கத்வதங்கிரி சரணா பவதः கதாயாः ஏங்க त्वदङ्घ्रि शरणा भवतः कथायाः एङ्गत्वदङ्घ्रि शरणा भवतः कथायाः कीर्तन्यतीर्थयशसः कुशलारसज्ञाः कीर्तन्यतीर्थयशसः कुशलारसज्ञाः कीर्तन्यतीर्थयशसः कुशलारसज्ञाः कामं भवः स्ववृजिनैः निरयेषु नस्तात् कामं भव स्ववृजिनैः निरयेषु नस्तात् कामं भव स्ववृजिनैः निरयेषु नस्तात् चेतोलिवद्यदि नुते पदयोर्रमेत चेतोलिवद्यदि नुते पदयोर्रमेत चेतोलिवद्यदि नुते पदयोर्रमेत चेतोलिवद्यदि नुते पदयोर्रमेत वाचश्च नस्तुलसि वद्यदि तेऽङ्घ्रिशोभाः वाचश्च नः तुलसि वद्यदि तेऽङ्घ्रिशोभाः वाचश्च नस्तुलसि वद्यदि तेऽङ्घ्रिशोभाः पूर्येत ते गुणगणैर्यदि कर्णरन्ध्रः पूर्येत ते गुणगणैर्यदि कर्णरन्ध्रः पूर्येत ते गुणगणैः यदि कर्णरन्ध्रः प्रादुश्चकर्थयदिदं पुरुहूतरूपं प्रादुश्चकर्थयदिदं पुरुहूतरूपं प्रादुश्चकर्थयदिदं पुरुहूतरूपं तेनेश निर्वृतिमवापुरलं दृशो नः तेनेश निर्वृतिमवापुरलं दृशो नः तेनेश निर्वृतिमवापुरलं दृशो नः तस्माइदं भगवते नम इद्विधेम तस्माइदं भगवते नम इद्विधेम
तस्मा इदं भगवते नमयिद्विधेम यो नात्मनां दुर्दयो भगवान् प्रतीतः यो अनात्मनां दुर्दयो भगवान् प्रतीतः यो नात्मनां दुर्दयो भगवान् प्रतीतः। श्री हरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे पञ्चदशोऽध्यायः। श्री हरे நமஹ. இப்போ எல்லா ஸ்லோகத்தையும் சேர்த்து இந்த அத்தியாயத்தில் இருக்கிறதெல்லாம் வாசிக்கிறேன், சேர்ந்து வாசிக்கணும். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे पञ्चदशोऽध्यायः। श्री हरे नमः. मैत्रेय उवाच प्राजापत्यं तु तत्तेजः परतेजोहनं दितिः ददार वर्षाणि शतं शङ्कमानासुरार्दनात् लोके तेनाहता लोके लोकपालाः तौजसः न्यवेदयन् विश्वसृजे ध्वान्तं व्यतिकरं दिशां देवाऊचुः तमयेतद्विभो वेत्थ संविघ्नायद्वयं भृशं न ह्यव्यक्तं भगवतः कालेनास्पृष्टवर्त्मनः देवदेव जगद्धातः लोकनाथ शिखामणे परेषाम् अपरेषां त्वं भूतानाम् असि भाववित् नमो विज्ञानवीद्याय माययेदमुपेयुषे गृहीतगुणभेदाय नमस्ते व्यक्तयोनये ये त्वानन्येन भावेन भावयन्त्यात्मभावनम् आत्मनि प्रोतभुवनं परं सदसदात्मकम् तेषां स्वपक्वयोगानां जितश्वासेन्द्रियात्मनां लब्धयुष्मत्प्रसादानां न कुतश्चित् पराभवः यस्य वाचा प्रजाः सर्वा गावस्तन्त्येव यन्त्रिताः हरन्ति बलिमायत्ताः तस्मै मुख्याय ते नमः। सत्वं विधत्स्वशं भूमन्ने तमसा लुप्तकर्मणाम् अदभ्रदयया दृष्ट्या आपन्नानर्हसीक्षितुम् येष देवदितेर्गर्भ ओजः काश्यपमर्पितम् दिशस्तिमिरयन् सर्वाः वर्धते अग्निरिवैधसी। मैत्रेय उवाच सप्रहस्य महाबाहो भगवान् शब्दगोचरः प्रत्याचष्टात्मभूर्देवान् प्रीणन् रुचिरया गिरा। ब्रह्मोवाच मानसा मे सुता युष्मत् पूर्वजाः सनकादयः चेरुर्विहाय सा लोकात् लोकेषु विगतस्पृहाः त एकदा भगवतो वैकुण्ठस्यामलात्मनः ययुर्वैकुण्ठनिलयं सर्वलोकनमस्कृतं वसन्ति यत्र पुरुषाः सर्वे वैकुण्ठमूर्तयः ये निमित्तनिमित्तेन धर्मेणाराधयन् हरिं यत्र चाद्यः पुमानास्ते भगवान् शब्दगोचरः सत्वं विष्टभ्य विरजं स्वानान्नो मृडयन् वृषः यत्र नैश्रेयसं नाम वनं कामदुघैर्द्रुमैः सर्वर्तुश्रीभिर्विभ्राजत् कैवल्यमिव मूर्तिमत् वैमानिकाः सललनाश्चरितानि शश्वत् गायन्ति यत्र शमलक्षपणानि भक्तुः अन्तर्जलेनु विकसन् मधुमाधवीनां गन्धेन खण्डितधियोऽप्यनिलं क्षिपन्तः पारावतान्यभृतसारसचक्रवाक दात्यूह हंस शुकतित्तिरि बर्हिणां यः कोलाहलो विरमते
अचिरमात्रमुच्चैः भृङ्गाधिपे हरिकथामिव गायमाने मन्दारकुन्द कुरबोत्पलचम्पकार्न पुनागनागबकुलाम्बुज पारिजाताः गन्धेर्चिते तुलसिकाभरणेन यत्तस्याः यस्मिंस्तपः सुमनसो बहुमानयन्ति यत्सङ्कुलम् हरिपदानतिमात्रदृष्टैः वैदूर्यमारकत हेममयैर्विमानैः येषाम् बृहत् कटितटाः स्मितशोभिमुख्यः कृष्णात्मनाम् न रज आदधुः उत्स्मयाद्यैः श्रीरूपिणी क्वणयति चरणारविन्दम् लीलाम्बुजेन हरिसद्मनि मुक्तदोषाः संलक्ष्यते स्फटिककुड्य उपेतहेम्नि सम्मार्जतीव यदनुग्रहणेऽन्ययत्नः वापीषु विद्रुमतटास्वमलामृताप्सु प्रेष्यान्विता निजवने तुलसीभिरीशम् अभ्यर्चति स्वलकमुन्नसमीक्ष्य वक्त्रम् उच्छेषितम् भगवतेत्यमताङ्गयच्छ्रीः यन्नव्रजन्त्यघभितो रचनानुवादात् शृण्वन्ति ये अन्यविषयाः कुकथामतिघ्नीः यास्तु श्रुता हतभगैः नृभिरात्तसाराः तांस्तान् क्षिपन्ति अशरणेषु तमस्सु हन्त येऽभ्यर्थितामपि च नो नृगतिम् प्रपन्नाः ज्ञानम् च तत्त्वविषयम् सह धर्मम् यत्र नाराधनम् भगवतो वितरन्त्यमुष्य सम्मोहिता विततया बत मायया ते यच्च व्रजन्त्यनिमिषाम् ऋषभानुवृत्त्या दूरे यमाह्युपरिणः पृगणीयशीलाः भर्तुर्मिथः सुयशसः कथनानुराग पैक्लव्यबाष्पकलया पुलकीकृताङ्गाः तद्विश्वगुर्वधिकृतम् भुवनैकवन्द्यम् दिव्यम् विचित्र विबुधाग्र्य विमानशोचिः आपुः पराम् मुदमपूर्वमुपेत्य योग मायाबलेन मुनयः तदतो विकुण्ठम् तस्मिन्नतीत्य मुनयः षडसज्जमानाः कक्षाः समानवयसावत सप्तमायाम् देवावचक्षत गृहीत गदौ पराद्य केयूरकुण्डल किरीट विटङ्गवेशौ मत्तद्विरेफ वनमालिकया निवीतौ विन्यस्तयासित चतुष्टय बाहुमध्ये वक्त्रम् भुवा कुटिलया स्फुटनिर्गमाभ्याम् रक्ते क्षणेन चमनाग्रभसम् दधानौ द्वार्येतयोर्निविविशुः मिषतोरपृष्ट्वा पूर्वा यथा पुरटवज्रकपाटिकायाः सर्वत्र ते अविषमया मुनयः स्वदृष्ट्या ये सञ्चरन्ति अविहता विगताभिशङ्काः ताम् वीक्ष्य मातरशनांश्चतुरः कुमारान् वृद्धान् दशार्धवयसः विदितात्मतत्त्वान् वेत्रेण चास्खलयताम् अतदर्हणांस्तौ तेजो विहस्य भगवत् प्रतिकूलशीलौ ताभ्याम् ईषत्स्वनिमिषेषु निषिध्यमानाः स्वर्हत्तमाह्यपि हरेः प्रतिहारपाभ्याम् ऊचुः सुहृत्तमदि दृक्षितम् भङ्ग ईषत् कामानुजेन सहसा तौ पप्लुताक्षाः मुने ऊचुः को वामिहैत्य भगवत्परिचर्ययोच्चैः तद्धर्मिणाम् निवसताम् विषमस्वभावः तस्मिन् प्रशान्तपुरुषे गतविग्रहे वाम् को वात्मवत्कुहकयोः परिशङ्कनीयः न ह्यन्तरम् भगवतीह समस्तकुक्षौ आत्मानमात्मनि नभो
நபசீவ தீராக பஷ்யந்தி யத்ர யுவயோः சுரலிங்கினோः கிம் யுத்பாதிதம் ஹி உதரபேதி பயம் யதோஸ்ய தத்வாம் அமுஷ்ய பரமஸ்ய விகுண்ட பக்துः கர்த்தும் பிரகிருஷ்டமிஹ தீமஹி மந்ததீभ्याम् லோகானிதோ व्रजतमन्तर भावदृष्ट्या पापीयसः त्रयैमे रिपवोऽस्य यत्र तेषाम् इतीरितम् उभौ अवधार्य घोरम् तम् ब्रह्मदण्डम् अनिवारणमस्त्रपूगैः सद्यो हरेः अनुचरावुरुबिभ्यतस्तत् पादग्रहौ अपतताम् अतिकातरेण भूयादघोनी भगवद्भिः अकारिदण्डः यो नो हरेत सुरहेलनम् अप्यशेषम् मावोऽनुतापकलया भगवत्स्मृतिघ्नः मोहो भवेदियतु नौ व्रजतो रथोधः एवम् तदैव भगवान् अरविन्दनाभः स्वानाम् विबुध्य सदतिक्रममार्यहृद्यः तस्मिन् ययौ परमहंस महामुनीनाम् अन्वेषणीय चरणौ चलयन् सह श्रीः तम् त्वागतम् प्रतिहृतौ पैकम् स्वपुंभिः ते चक्षताक्ष विषयम् स्वसमाधिभाग्यम् हंसश्रियोः व्यजनयोः शिववायुलोलत् शुभ्रातपत्र शशिकेसर शिखराम्बुम् कृत्स्नप्रसादसुमुखम् स्पृशनीयधाम स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तम् श्यामे पृथावुरसि शोभितया श्रियास्वः चूडामणिम् सुभगयन्तमिवात्मधिष्ण्यम् पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्याः काञ्च्यालिभिः विरुतया वनमालया च वल्गुप्रकोष्ठवलयम् विनतासुतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जम् विद्युत्क्षिपन् मकरकुण्डलमण्डनार्ह गण्डस्थलोन्नसमुखम् मणिमत्किरीटम् दोर्दण्डषण्डविवरे हरतापराध्य हारेण कन्धरगतेन च कौस्तुभेन अत्रोपसृष्टमिति चोत्स्मितम् इन्दिरायाः स्वानाम् धिया विरचितम् बहुसौष्ठवाढ्यम् मह्यम् भवस्य भवताम् च भजन्तमङ्गम् नेमुर्निरीक्ष्य न वितृप्तदृशो मुदाकैः तस्यारविन्दनयनस्य पदारविन्द किञ्जल्कमिश्र तुलसी मकरन्दवायुः अन्तर्गतः स्वविवरेण चकार तेषाम् संक्षोभम् अक्षरजुषामपि चित्ततन्वोः ते वा अमुष्य वदनासित पद्मकोशम् उद्वीक्ष्य सुन्दरतराधरम् कुन्दहासम् लब्धाशिषः पुनरवेक्ष तदीयमङ्घ्रि द्वन्द्वम् नखारुणमणिश्रयणम् निदध्युः पुंसाम् गतिम् मृगयतामिह योगमार्गैः ध्यानास्पदम् बहुमतम् नयनाभिरामम् पौंस्नम् वपुः दर्शयानमनन्यसिद्धैः औत्पत्तिकैः समगृणन् युतमष्टभोगैः कुमाराऊचुः योऽन्तर्हितो हृदि गतोऽपि दुरात्मनाम् त्वम् सोऽद्यैव नो नयनमूलमनन्तराध्यः यर्हेव कर्णविवरेण गुहाम् गतो नः पित्रानुवर्णितरः भवदुद्भवेन तम् त्वाम् विदाम भगवन् परमात्मतत्त्वम् सत्त्वेन सम्प्रतिरतिम् रचयन्तमेषाम् यत्तेऽनुतापविदितैः दृढभक्तियोगैः उद्ग्रन्थयो हृदि विदुः मुनयो विरागाः नात्यन्तिकम् विगणयन्त्यपि ते प्रसादम् किं वन्यदर्पितभयम् भ्रुव उन्नयैस्ते
येऽङ्गत्वदङ्घ्रिशरणा भवतः कथायाः कीर्तन्यतीर्थयशसः कुशला रसज्ञाः। कामं भवः स्ववृजिनैः निरयेषु नस्तात् चेतोलिवद्यदि नुते पदयोर्रमेत वाचश्च नः तुलसीवत् यदि तेऽङ्घ्रिशोभाः पूर्येत ते गुणगणैः यदि कर्णरन्ध्रा प्रादुश्च कर्थ यदिदं पुरुहूतरूपम् तेनेश निर्वृतिम् अवापुरलं दृशो नः तस्मा इदं भगवते नमयिद्विधेम यो नात्मनां दुर्दयो भगवान् प्रतीतः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे पञ्चदशोऽध्यायः। ஸ்ரீஹரே நமஹ. இப்போ சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वम् अहं न जाने। श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपते. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.